Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 32:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் இப்படி செய்ய போவதாக தேவன் கூறுகிறார். பாவ மன்னிப்புக்கென்று வேதத்திலே ஒரு அத்தியாயம் உண்டானால் அது 32ஆம் சங்கீதம்தான். இந்த சங்கீதம் தூய அகஸ்டினுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதமாயிருந்தது. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர். ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் அவர் இந்த 32ஆம் சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசித்து மனம் கசந்து அழுதார். தன்னுடைய படுக்கை அறையின் சுவரிலே கூட இந்த சங்கீதத்தையே எழுதி வைத்திருந்தார். இந்த உலகத்தின் பாடுகளிலேயே மிகப்பெரிய பாடு குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்படுவதுதான். அதே நேரம் ஒரு மனிதனுடைய மீறுதல் மன்னிக்கப்படும் போது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற பெரிய விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் ஈடு இணையற்றவையாகும். ஆகவே உங்களுடைய பாவங்களை கல்வாரி அண்டை வந்து கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து அந்த ஒப்பற்ற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறை ஒருவன் ஒரு நகை கடையை கொள்ளையடிக்க போன போது அந்த கடை முதலாளி, நகையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்னை கொன்று விடாதே என்று மிகவும் கெஞ்சினார். ஆனால் கொள்ளையடித்தவனோ ஈவு இரக்கமில்லாமல் அவரை கொன்றுவிட்டு நகைகளை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டான். கடைசியில் போலீசார் அவனை கைது செய்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. குற்றவாளியின் சார்பிலே அவனது வக்கீல் மிக திறமையாக வாதாடி அவனை காப்பாற்ற முற்பட்டார். ஆனால் திடீரென்று அந்த குற்றவாளியே நீதிபதியை பார்த்து, ஐயா, இரவும் பகலும் என் மனசாட்சி வாதிக்கிறது. நான் தான் கொலை செய்தேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் என்னை கொன்று விடாதே என்று அவர் கதறிய சத்தம் தொடர்ந்து என் காதில் கேட்டு என்னை பைத்தியம் பிடிக்க செய்கிறது. தயவு செய்து என்னை சீக்கிரமாய் தூக்கிலிட்டு கொன்று விடுங்கள் என்று கதறினான். பிரியமானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒருவன் மெய் மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது கர்த்தர் அவனை மன்னித்து சுத்திகரித்து நீதிமானாய் நிலைநிறுத்துவார். சிலர் பாவ அறிக்கை செய்யும் போது கிளிப்பிள்ளை போல எந்த உணர்வும் இல்லாமல் அரை மனதுடன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இந்த பாவ அறிக்கையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆரோன் இஸ்ரவேலரிடமிருந்து பொன் நகைகளை சேகரித்து சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கஞ்சி குட்டியை வார்ப்பித்தான். அது கர்த்தருடைய பார்வையிலே கொடூரமான பாவ செயலாக இருந்தது. விக்கிரகத்தை செய்ததும் இஸ்ரவேலரை விக்கிரக ஆராதனைக்குள்ளே வழிநடத்தினதும் எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் மோசே ஆரோனை கேட்டபோது ஆரோன் சொன்னார், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கஞ்சிக்குட்டி வந்தது என்றான். சாமர்த்தியமாக திரித்து கூறப்பட்ட பொய் இது. பொய்களால் ஒருபோதும் பாவத்திலிருந்து விடுபட முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் உட்பிரவேசிக்கும் போது அது தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் வல்லமையையும் தடுத்து விடுகிறது. அதே நேரத்தில் அந்த பாவம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்படும் போது தேவனுடைய ஆசிர்வாதமும் கிருபையும் வாழ்க்கையில் சேர்ந்து வருகிறது.
ஒரு முறை ஒரு பெரிய கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போயிற்று. எந்த குழாயிலும் தண்ணீர் வரவில்லை. கிணற்றில் தண்ணீர் இருந்தது. தண்ணீரை சேகரிக்கும் பெரிய டேங்கில் தண்ணீர் நிறைந்திருந்தது. ஆனால் குழாயிலோ தண்ணீர் வரவில்லை. காரணம் என்னவென்று துருவி துருவி ஆராய்ந்தார்கள். முடிவில் டேங்கிலிருந்து கல்லூரிக்கு வரும் ஒரு சிறிய குழாய்க்குள் ஒரு பெரிய தவளை உயிரோடு இருந்தது. எப்படி அந்த தவளையினால் அந்த குழாயின் நடுவில் வந்திருக்க முடியும் என்பதை யோசித்து பார்த்தார்கள். தவளையினுடைய சிறு குட்டி ஒன்று சில வாரங்களுக்கு முன்பாக அந்த குழாய்க்குள் வந்திருக்க கூடும். அது அந்த குழாய்க்குள்ளேயே வாழ்ந்து குழாய்க்குள்ளேயே இருந்த பாசிகளை தின்று வளர்ந்திருக்கும். கடைசியில் தண்ணீரே போக முடியாதபடி அத்தனை பெரியதாகி குழாயை அடைத்து கொண்டது. அதை போலத்தான் மெதுவாக சிறு சிறு பாவங்கள் நம் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறது. சிறு பாவம்தானே என்று நாம் விட்டு விடும்போது அது மிகவும் வளர்ந்து பெரிதாகி முடிவிலே தேவனுடைய வல்லமை நம்மில் வெளிப்படாதபடிக்கு அடைத்து விடுகிறது. ஆகானை பாருங்கள். அவனுக்குள் அவனை அறியாமலேயே பொருளாசை ஒட்டி கொண்டிருந்தது. உள்ளூர மனதிலே அதற்கு ஒரு இடம் கொடுத்து அதை வளர்த்தான். முடிவில் அந்த பொருளாசை பெரிதாகி எரிகோவுக்குள் இருந்த சாபத்தீடான பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் கொள்ளையடித்து தன்னுடைய கூடாரத்தின் கீழ் ஒளித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் கொண்டு வந்தது. சிறு பாவம் பெரிய பாவமானது. முடிவில் இஸ்ரவேலர் அனைவருமே அதனால் தோல்வியை சந்தித்தார்கள். எதிரியான ஆயையின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி விழுந்தார்கள். சிம்சோனை பாருங்கள். அவனுக்குள் மாம்ச இச்சையாகிய பாவம் மெதுவாக நுழைந்தது. நாளாக நாளாக பெரிதானது. முடிவில் அது தேவனிடத்திலிருந்து அவன் பெற்று கொண்டிருந்த வல்லமையை இழந்து போக செய்தது. இஸ்ரவேலரில் அருமையான தீர்க்கதரிசியான சிம்சோன் முடிவில் கண்கள் பிடுங்கப்பட்ட துயரமான நிலைமையில் மரிக்க வேண்டியதாயிற்று. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் ஒரு மனிதனின் எலும்புகளோடு இணைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பாவத்திற்கு விலகி பாதுகாத்து கொள்ளுங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கும்போது துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபம். அன்பின் தேவனே, நான் மனம் திரும்புவதற்கு எனக்கு உதவும். பாவம் மற்றும் தீய பழக்கங்களின் பிடியிலிருந்து என்னை விடுவித்தருளும். என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்க்க உம்மையே அர்ப்பணித்தபடியால் இன்று முழு மனதோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னில் ஒரு பாவமும் இல்லாதபடி எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பி ஆசிர்வதியும். நீர் சிலுவையில் பெற்ற ஜெயத்தை எனக்கும் தந்து என்னை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.